ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் அதே சேம் எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ போன வீடியோ நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நம்ம 4th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்டு இஸ் drawn at random from a well shuffled deck of 52 playing cards. Find the probability that the card drawn is either a red card or a king. ஓகே. ஸோ இப்போ நான் அந்த கார்டோட செட்டப் நான் சொல்லிடுறேன். டோட்டலா உங்ககிட்ட 52 கார்ட்ஸ் இருக்கு. அதுல ரெட் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 26 இருக்கு, பிளாக் கார்ட்ஸ் 26 இருக்கு. அதே மாதிரி ஸோ ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். இந்த ரெட் கார்ட்ஸ்ல உங்களுக்கு ரெண்டு சூட் இருக்கு. ஹார்ட் ஒரு சூட் இருக்கு, டைமண்ட் ஒரு சூட் இருக்கு. ஸோ 13 கார்ட்ஸ் ஒரு சூட்ல இருக்கும். ஈச் சூட் ஹேஸ் 13 கார்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பிளாக் கார்ட்ஸ்லயும் ரெண்டு சூட் இருக்கு. கிளப்னு ஒரு சூட் இருக்கு, ஸ்பேட்ஸ்னு ஒரு சூட் இருக்கு. அகைன் ஈச் 13 13. அப்புறம் ஈச் சூட் பாத்தீங்கன்னா ஈச் சூட் ஹேஸ் 13 கார்ட்ஸ். ஒரு ஏஸ் இருக்கும், 2 to 10 நம்பர் கார்ட்ஸ் இருக்கும். 2 to 10 நம்பர் கார்ட்ஸ்னா டோட்டலா 9 கார்ட்ஸ் இருக்கும் வித் நம்பர். ஏதோ ஒரு நம்பர் 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 9 நம்பர்டு கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் 9. ஸோ 2ன்னு ஒரு நம்பர் கார்டு இருக்கும், 3ன்னு ஒரு நம்பர் கார்டு இருக்கும், அப்படியே 10 வரைக்கும் நம்பர் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்டு கார்ட்ஸ், நம்பர் இருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா 9 இருக்கும் டோட்டலா. ஸோ ஒரு ஏஸ் 9 நம்பர்ட் கார்ட்ஸ் 3 ஃபேஸ் கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதான் செட்டப். ஒரு சூட்குள்ளே 13 கார்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த கொஸ்டின் ஈஸியாக போடலாம். உங்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கார்டு கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் எய்தர் ரெட் கார்டு ஆர் கிங். ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் எவ்வளோ? ரெட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 26 இருக்கு. கிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? டோட்டலாக எத்தனை கிங்ஸ் இருக்கு? ஸோ கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்ஸ். ஸோ டோட்டல் ஃபேஸ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12. அதில் 4 கிங் தான் இருக்கும். ஈச் சூட் ஹேஸ் 1 கிங். ஸோ ஒரு ஹார்ட்ல ஒரு கிங் இருக்கும், டைமண்ட்ல ஒரு கிங் இருக்கும், கிளப்ல ஒரு கிங் இருக்கும், ஸ்பேட்ஸ்ல ஒரு கிங் இருக்கும். ஸோ மொத்தமா 4 கிங் தான் இருக்கு. பட் அந்த 4 கிங்ல பாத்தீங்கன்னா ரெட் கார்ட்ஸ்குள்ளேயே 2 கிங் போயிடும். ஓகேவா? அது புரியணும் உங்களுக்கு. ஹார்ட்னு ஒரு கிங் வருது, டைமண்ட்னு ஒரு கிங் வருது. இது ரெண்டுமே ரெட் கார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போயிடும். ஸோ இந்த 26 ரெட் கார்ட்ஸ்குள்ளேயே 2 கிங் வந்துடும். ஸோ அந்த 26 ரெட் கார்ட்ஸையும் நீங்க எப்படி எழுதலாம்னா 24 ரெட் கார்ட்ஸ் பிளஸ் 2 கிங்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கார்ட்ஸை நீங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா 24 கார்ட்ஸ் 24 ரெட் கார்ட்ஸ் பிளஸ் 2 கிங்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். 24 ரெட் கார்ட்ஸ் 24 ரெட் கார்ட்ஸ் பிளஸ் 2 கிங் கார்ட்ஸ். கிங் இருக்கிற ஃபேஸ். ஸோ கிங் இருக்கும் அதில் பேசிக்கா. பிளஸ் 2 கிங்ஸ். இதை தவிர 2 ஒயிட் கிங் இருக்கும். ஸோ கிளப்ல ஒரு கிங் இருக்கும், ஒரு கிளப் கிங், ஒரு ஸ்பேட் கிங் நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஈச் சூட் ஹேஸ் 1 கிங் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஈச் சூட் ஹேஸ் 3 ஃபேஸ் கார்ட்ஸ். அதுல ஒரு ஃபேஸ் கார்டு தான் கிங் பேசிக்கா. ஸோ கிங்னு ஒரு ஃபேஸ் கார்டு எல்லா சூட்லயுமே இருக்கு. ஸோ டோட்டலா 4 கிங் இருக்கு. பட் அந்த 4 கிங்ல பாத்தீங்கன்னா 2 கிங் வந்து ரெட் கார்ட்ஸ்குள்ளேயே போயிடும். ஸோ நீங்க டோட்டலா 26 பிளஸ் 4 எழுதக்கூடாது, 26 பிளஸ் 2 தான் எழுதணும். ஸோ அதை நான் கிளியரா உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 26. ஓகேவா? ரெட் கார்ட்ஸ் ஈக்குவல் டு 26. ரெட் கார்ட்ஸ் ஈக்குவல் டு 26. டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். டோட்டல் கிங்ஸ் ஈக்குவல் டு 4. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ், அதாவது கிங் இருக்கிற ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். பட் இந்த 4ல பார்த்தீங்கன்னா 2 இதுக்குள்ளேயே போயிடும். அதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதனால இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்ஸ் விச் பிலாங் டு பிளாக் கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். ஸோ 26 பிளஸ் 2 28 தான் வரும். ஸோ நமக்கு தேவையான ஃபேவரபிள் கார்ட்ஸ், அதாவது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 28 கார்ட்ஸ் தான் நீங்க கன்சிடர் பண்ணலாம். 30 கார்ட்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் வெண்டைகிராம்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சப்போஸ் இந்த லாஜிக் உங்களுக்கு புரியலன்னா வெண்டைகிராமில் காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன், இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரெட் கார்ட்ஸ்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் ரெட் கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க ரெட்னு அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கார்ட்ஸ். ஸோ டோட்டலா உங்களுக்கு 26 ரெட் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் 24 கார்ட்ஸ் வந்து நார்மல் ரெட் கார்ட்ஸ், கிங் கிடையாது. வேற எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் ரெட் கார்ட்ஸ். கிங் வராது. அதுல 2 கிங் இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா 2 இது வந்து வெறும் கிங் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கிங் கார்ட்ஸ், வெறும் கிங் இருக்கிற கார்ட்ஸ். ஓகேவா? கிங் கார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ரெட் கார்ட்ஸ்னு எழுதிக்கிறேன். இங்க ரெட் கார்ட்ஸ்னு எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ டோட்டலா உங்களுக்கு 26 ரெட் கார்டு, 26 ரெட் கார்ட்ஸ் இருக்கு. அதுல 2 வந்து கிங் இருக்கு. 2 ரெட் கிங்ஸ்னு நான் இதை மார்க் பண்ணிக்கலாம். இது 2 கிங்ஸ்னே எழுதிக்கிறேன். ஸோ அது இந்த 26 ரெட் கார்ட்ஸ்ல 2 கிங் வந்துருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் வருது. பட் அந்த 4ல 2 கிங் வந்து ரெட் கார்ட்ஸ்குள்ளேயே வந்துருது. ஓகேவா? ஸோ டோட்டலா இதை யூனியன் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா 24 பிளஸ் 2 பிளஸ் 2 20, 24 பிளஸ் 2 26, 26 பிளஸ் 2 28 தான் வரும். ஸோ டோட்டல் வந்து நீங்க என் ஆஃப் இல்ல பி ஆஃப் ஆர் கிங் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி ஆஃப் ரெட் ஆர் கிங் போட்டீங்கன்னா பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கார்டு ஆர் கிங்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 28 தான் வரும். 28 by 52 தான் வரும். ஏன்னா இதை நீங்க எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ரெட் கார்டு, பி ஆஃப் ரெட் பிளஸ் பி ஆஃப் கிங் மைனஸ் பி ஆஃப் ரெட் அண்ட் கிங்னு எழுதலாம். அவ்வளவுதான். மைனஸ் பி ஆஃப் ரெட் அண்ட் கிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதை நான் கீழே கிளியரா எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க செட் நோட்டேஷன் வச்சு எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு வெண்டைகிராம் புரியாட்டி கூட இப்படி யோசிக்கலாம் நீங்க. ஸோ வெண்டைகிராம் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான் நினைக்கிறேன். வெண்டைகிராம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவு.
ஸோ இது ரெட் கார்ட்ஸ்ல உங்களுக்கு 24 நார்மல் கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 கிங் கார்டு இருக்கு. அது டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா 4 வந்துருது. இந்த ரெட் கார்ட்ஸ்லயே 2 கிங் வந்துறதுனால நம்ம வந்து டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது இதை. இந்த இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நீங்க டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் கரெக்டா இந்த வென் டயக்ராம் வரைஞ்சேன். ஓகேவா? ஸோ நீங்க அந்த செட் நோட்டேஷன் ஃபார்முலா கூட நான் எழுதிக்கலாம். P of getting a red or king, probability of getting a red card or a king card நீங்க எப்படி எழுதலாம்னா P of red probability of getting a red card plus probability of getting a king card plus P of king minus P of red and king எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறத நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இல்ல சாரி, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் சப்ட்ராக்ட் பண்ணல, நீங்க டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக நான் சப்ட்ராக்ட் பண்ண சொல்றேன். ஸோ டோட்டலா உங்களுக்கு 26/52 இருக்குல்ல, இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா 26/52 வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா 4/52 வந்துடும். ஸோ பி ஆஃப் ரெட் அண்ட் கிங் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 2/52 வரும். ஸோ அதை நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ மைனஸ் பி ஆஃப் ரெட் அண்ட் கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி ஆஃப் ரெட் பிளஸ் பி ஆஃப் கிங் மைனஸ் பி ஆஃப் ரெட் அண்ட் கிங். ஸோ அதான் நான் ஒழுங்காக எழுதுறேன். பி ஆஃப் ரெட் அண்ட் கிங்னு வரும், அண்ட் கிங்கு. ஓகேவா? ஸோ பி ஆஃப் ரெட் அண்ட் கிங்னா ரெட் கார்டு கம் கிங், கிங்ஸும் ரெட்டும் கலந்து வரணும். அதாவது ரெண்டுமே கம்பைண்டா வரும். அப்போ அந்த மாதிரி எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? 2 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 2/52. ஸோ 26/52 பிளஸ் 24 பிளஸ் 4/52 மைனஸ் 2/52 வரும். ஸோ இது நீங்கள் -2/52 எழுதிக்கலாம் இந்த இடத்துல. -2/52 அப்புறம் என்ன ஆன்சர் வரும்? 26/52 பிளஸ் 4/52 30/52. 30/52 -2/52 உங்களுக்கு 28/52 வரும். ஃபைனல் ஆன்சர் அதான். ஸோ இந்த இதை நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 28/52 தான் வரும். 24 + 2 26, 26 + 2 28. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் விச் ஆர் எய்தர் ரெட் கார்ட்ஸ் ஆர் கிங் கார்ட்ஸ். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 கார்ட்ஸ் தான் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் விச் இஸ் எய்தர் ரெட் கார்டு ஆர் கிங் அப்படின்ற டோட்டல் வந்து உங்களுக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கான ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 கார்ட்ஸ் தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் drawn is either a red card or king அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28/52 தான் ஓவரால் ஆன்சர் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 28/52 அவ்வளோதான். ஸோ இந்த 4th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். மேபி இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னா ஆக்சுவலாக 14/26. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7/13 வரும். அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7/13. ஓகேவா? ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் drawn is either a red card or a king card when you have a well shuffled deck of 52 playing cardsனா ஆன்சர் வந்து 7/13. ஓகேவா? ஸோ இதனால் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பாக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ 4th கொஸ்டின் ஃப்ரம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி அப்படின்ற எக்ஸசைஸ்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லேருந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 9.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.